வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்து முடிஞ்சது. ஒன்று வந்து அந்த ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் 25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் டிசம்பர்லேயும் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மார்க்கெட் வெறித்தனமாக பிலீவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது இல்லைன்னு சொல்லலை, கஷ்டம் இப்போயே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தலைங்கள் இன்றைக்கி வந்து சந்திப்பு நடத்தினாங்க. ஏதோ பல வருஷங்கள் கழிச்சு 13 வருஷம் கழிச்சோ என்னமோ மீட் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான சந்திப்பு இது. ட்ரம்ப்பும் ஜி ஜின்பிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க கொரியாவில். ஸோ இதில் அவங்க என்ன பேச போகிறாங்க, இந்த சைனா மேலே இருக்க டேரிஃப்லாம் ரெடியூஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இது நல்லா தாங்க போயிருக்கு போல் இருக்குது. இந்த மீட்டிங் வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருந்துச்சு. டேரிஃப்லாம் சைனா மேலே இருக்க டேரிஃப்லாம் வந்து அவர் கம்மி பண்ணிட்டாங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து மீட்டிங் நடந்து முடிஞ்சது பாசிட்டிவாக தான் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு கேப் அப் இண்டிகேட் தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு 30-40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் டவுனில். அப்படி ஓப்பன் ஆனதோட மட்டும் இல்லாமல் ஃபுல் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியரிஷாக தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். எப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே வந்துச்சோ, அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்துச்சோ 25,780க்கு மேலே எப்பப்போலாம் வந்துச்சோ டெய்லியும் மார்க்கெட் ஒரு 100-150 பாயிண்ட் மேக் பண்ணிடுது. அப்படி பண்ணும்போதெல்லாம் மொதல் நாள் ஒன்று இருந்துச்சுன்னா அடுத்த நாள் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுது. மொதல் நாள் புல்லிஷ்னா அடுத்த நாள் பியரிஷ், மொதல் நாள் பியரிஷ்னா அடுத்த நாள் புல்லிஷ்ங்கிற மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக மார்க்கெட் பெரிய ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கீழே ஏறுறது மேலே போகிறது, கீழே இறங்குறதுங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேற்று பயாஸுங்கிறது புல்லிஷான பயாஸ், ஆனால் இன்றைக்கி ஃபார்ம் ஆனது பியரிஷ். அதே மாதிரி தான் மாறி வந்துக்கிட்டு இருக்குது. எப்பவும் இப்படிலாம் வராதுங்க. மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்போது இப்படி தான் வரும். நம்ம முன்னாடியே சொன்னால் இது அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்ட்டு. எய்தர் ஆஃப் திஸ் லெவல் பிரேக் ஆனால் தான், அதாவது இதை விட்டலாம் நம்ம. இந்த லோ இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 25,718. இங்கே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 26,105. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு கோடை போட்டிருப்போம். பட் அது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ஒரு ஹை அண்ட் லோவாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதை 1 ஹவரில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இதுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் இன்னும் மேலே போய் பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் போன வாரத்தோடைய ரேஞ்சுக்குள்ளே இப்போதைக்கு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிருக்கு. மோஸ்ட் லைக்லி இது ஒரு இன்சைட் கேண்டில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம், நம்ம அது வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும் எங்கே முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்து. பட் என்ன தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 176 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் இதை வச்சு நம்ம மார்க்கெட் வந்து பியரிஷ் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் நேற்றுமே மார்க்கெட் நல்லா புல்லிஷாக முடிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ்லேருந்து நேற்று ஒரு 123 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. அதுக்குன்னு மார்க்கெட் பாசிட்டிவ்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இதுவுமே இன்றைக்கி மார்க்கெட் வந்து 176 பாயிண்ட் பியரிஷாக முடிச்சிருக்கு. பட் மார்க்கெட் பியரிஷ் ஆகிடுச்சுன்னா கிடையாது. இன்னுமே மார்க்கெட் வந்து அக்குமுலேஷனில் சைடு வேஸில் தான் இருக்குது. இந்த ரேஞ்சை உடச்சா தான் மார்க்கெட் வந்து பியரிஷ் ஆக முடியும். ஃபர்தராக மார்க்கெட்டால் கீழேயும் போக முடியும். ஆனால் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் பல நாட்களாக லிக்விடிட்டி இல்லாமையே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸுங்க. 25,672 இருக்குது பார்த்தீங்களா, இது மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே போயிட்டலாம், அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபர்தராலாம் மேலே போக முடியாது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு தான் போக முடியும். 2 டைம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணிச்சு. இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல இருக்கா, 2 டைமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்போ 3வது அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி 1 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. ஸ்மார்ட் மணி கொஞ்சம் பியரிஷாக ஆக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். நேற்று எந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் வரல, இதுவுமே வந்திருக்கு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டாலே அது ஒரு பியரிஷேன்னு சொல்லிட முடியாது. மேபி மொமெண்டம் மட்டும் கொஞ்சம் டேரெக்ஷனில் அந்த டேரெக்ஷனில் மாறி இருக்குன்னு சொல்லலாம். பட் இது ரெஸ்பெக்டாகி ரிவர்ஸ் ஆகணும். 1 ஹவர்லேயும் வந்திருக்கு, 4 ஹவர்லேயும் வந்திருக்கு. ஸோ 1 ஹவர் காட்டிலும் 4 ஹவரில் வந்திருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் பெறுதுங்க. ஏன்னா 4 ஹவர் அப்படிங்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு ரொம்ப ஒரு ரிலவெண்ட்டான டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வீக்லிலேயே ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஃபேர் வேல்யூ கேப் வந்து மார்க்கெட் போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதை மார்க்கெட் மதிக்காமல் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே கூட சில அட்டெம்ப்ட்லாம் நடந்துச்சு, ஆனால் இங்கே அட்டெம்ப்டே இல்லை, அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஆல்ரெடி மரியாதை கொடுக்காமல் ப்ரைஸ் வந்து அதை கடந்து போயிருக்கு. இப்போ அகைன் இப்போ ஒன்று வந்திருக்கு. மேபி இது ரெஸ்பெக்ட் ஆகும்போது
அதாவது ப்ரைஸ் வந்து நாளைக்கு சப்போஸ் மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம், இது ரெஸ்பெக்ட் ஆகும்போது ஃபர்தராக ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இந்த 26,100 அப்படிங்கிறது ஒரு டாப் ஆஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ஃபேர்வால் கேப் எப்படி இந்த 2 ஃபேர்வால் கேப் வந்து மதிக்காமல் ப்ரைஸ் மேலே போச்சோ அதே மாதிரி மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னு வச்சுக்கலாம், இங்கேருந்தே ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா புது டாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த 104க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அக்குமுலேட் தான் ஆகிட்டுருக்கு. மேபி இந்த பியரிஷ் ஃபேர்வால் கேப்லேருந்து இந்த 4 ஹவர் ஃபேர்வால் கேப்லேருந்து நல்லது ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் மேபி மார்க்கெட் ஒரு பியர்ஸோட கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதே. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த லோ 718 தாண்டினா தான் செல்லிங் ப்ரெஷர் ஆக்சலேட் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் இஸ் மோஸ்ட்லி இன் சைட்வேஸ் தான். ஒரு நாள் புல்லிஷ் ஒரு நாள் பியரிஷ்ங்கிற மாதிரி மாற்றி உங்களுக்கு ப்ரைஸ் பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் அந்த பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி இருந்துச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் நிஃப்டி 0.68% விழுந்திருக்கு, ஆனால் பேங்க் நிஃப்டி 0.61% தான் விழுந்திருக்கு. அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் போன வாரமே நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பியரிஷ் ஆகிருச்சு. ஏன்னா நிஃப்டி நம்ம ஆல் டைம் ஹையை டச் பண்ணல, ஆனால் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வீக்கோட ஒரு நிமிஷம் லைன்ஸ்லாம் தூக்கிடுறேன். ஸோ போன வாரமே அதுக்கு முந்தினத்த வாரத்தோட ரேஞ்சுக்குள்ளே வந்து விழுந்துருச்சு. அப்போனா லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிட்டு வந்துருந்துச்சு. அப்படி வரும்போது இப்படி மேலே போகிற இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ஃபேக் மூவ் தான். எனி டைம் ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கான சைன் என்ன, ஃபேர்வால் கேப் வந்து ரிவர்ஸ் ஆகணும், பியரிஷ் ஃபேர்வால் கேப் வந்து ரிவர்ஸ் ஆகணும். இப்போதைக்கு ஃபேர்வால் கேப் மட்டும்தான் வந்திருக்கு, அங்கிறதுலாம் ரிவர்ஸ் ஆகலை. ஸோ இது ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டியில் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரலாம். மேபி இதை டச் பண்ணவே இல்லைனா இன்னொரு ஃபேர்வால் கேப் இங்கே வரணும் நம்மளுக்கு. இப்படி ஒரு ஃபேர்வால் கேப் பியரிஷ் ஃபேர்வால் கேப் வந்து அதை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக நம்ம இன்னும் ஒரு டவுன் சைடை எதிர்பார்க்கலாம். ஸோ வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. போன வாரத்தோட ஹை அண்ட் லோ பேங்க் நிஃப்டி வந்து 58,568க்கும் கீழே இது 57,474 இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே இருக்கும்போது இட் இஸ் அக்குமுலேஷன் ஒன்லி. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அது உடச்சா தான் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகும், பியரிஷாவோ புல்லிஷாவோ ஆகும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு க்ளோசிங், நாளைக்கு இந்த நாளைக்கு என்ன கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது இந்த வாரமே வந்து நிறைவு பெறுது. அப்போது இது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டலாக இருந்துச்சுன்னா மேபி அடுத்த வாரத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு சின்ன பியரிஷ் பயஸில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ரொம்ப வாலட்டைலாக இருக்குங்க யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் மொத்தமே இந்த மீட்டிங்கை கொண்டு அப்படி இப்படின்னு ரொம்ப வாலட்டைலாக தான் இருந்துச்சு. இது எப்படி முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்க போகுது. என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். அடுத்து மிட் கேப்புங்க. அப்படியா மார்க்கெட்டில் ஃபால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு 0.27% வந்து இன்றைக்கி இது பாசிட்டிவாக தாங்க முடிஞ்சிருக்கு மிட் செலக்ட்டு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேமர் புல்லிஷ் கேண்டிலாக தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் 1 hour டைம் ஃப்ரேம்லேயுமே பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபேர்வாலுக்கும் வரல. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் புல்லிஷாக இருக்குது, பெரிய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் நோ பியரிஷ் சைன். ஸோ ஏதாவது பியரிஷ் ஃபேர்வால் கேப் வந்தால் தான் 1 hourல கீழே விழுக முடியும். அப்படி வராத வரைக்கும் மிட் கேப் நிஃப்டி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் அப்படிங்கிறது பயங்கர புல்லிஷாக இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம க்ரூட் ஆயில் பக்கம் போயிடலாம். க்ரூட் ஆயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடிங்க ஸ்மார்ட் மணி மென்டர்ஷிப் பற்றி பேசிடலாம். ஸோ ஸ்மார்ட் மணி மென்டர்ஷிப் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுது, ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வருது, உங்கள் சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லை, ட்ரஸ்ட் இல்லை, என்னால் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ண முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய மென்டர்ஷிப் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேங்க. 1-on-1 கிளாஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கோர்ஸ் வந்து பிடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hourல பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து கீழே போயிட்டு இருந்துச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அக்குமுலேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இது ரெண்டில் கொடுக்குற ரியாக்ஷனை பொறுத்து தான் ஃபர்தராக என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பியரிஷாக இருக்குது, ஒரு புல்லிஷ் மொமெண்டம்க்கு. ஏன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பியரிஷாக இருக்குது. 1 day டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த ஃபேர்வால் கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஃபர்தராக கீழே வந்தாலுமே இந்த ஃபேர்வால் கேப்புக்கு மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குங்க க்ரூட் ஆயில். ஒரு டைரெக்ஷன் இல்லாமல் சைட்வேஸில் இருக்குது நிஃப்டி மாதிரியே.
59.69க்கும் 61.01க்கும். ஸோ இது அக்குமுலேஷன்னா மேலே உடைச்சா கீழே வருவான், அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன்ட்டு. அதே மாதிரி இது மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் நடக்கும். ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்து எந்த பக்கம் போகிறான் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு டைரக்ஷன் எதுவும் இல்லைங்க. அடுத்து அப்படியே நம்ம கோல்டையும் பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து 1.3% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டிங் முடிச்சிட்டேங்க. நான் கொஞ்சம் ஆடியோ இஷ்யூவாக போச்சு, அதனால் திருப்பி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கோல்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் ஆகி மேலே போனான். ஆனால் கொடுமை என்னன்னா ரெஸ்பெக்ட் ஆகி போனவன் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ட்டு வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது. பட் தேர் இஸ் அ சைன் ஆஃப் ரெக்கவரி, சின்ன ரெக்கவரி அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை இப்போ கீழே சப்போஸ் ப்ரைஸ் கீழே தான் போயிட்டுருக்கு. இதை போய் ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் போய் அவன் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடும். ஸோ இப்போ எந்த பக்கம் போக போகிறாங்கிறத பார்க்கணும். அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லி சைன் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே ப்ரைஸ் இருக்க வரைக்கும், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் மேலே போகணும். அப்படி ஆச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கஷ்டங்கிற மாதிரி ஒரு இந்த ரேஞ்சை உடைக்கும் போது, இந்த டெய்லி டைம் ஃப்ரேமுடைய இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் ஆகும்போதும் அண்ட் இந்த லோவான 3886 தாண்டி கீழே போகும்போதுமே ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் நிலவரங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம பிட்காயின் மட்டும் பார்த்துடலாம். ஸோ பிட்காயின் எனக்கு ரொம்பவே வாலட்டிலாக இருந்துச்சுங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பயங்கர விக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு டோஜி கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு கீழே மேலே 2 பக்கமே. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டியாக இருந்துச்சு. தானா தான் ஃபர்தராக மேலே போக முடியும், ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். கரெக்டாக அங்கே போய் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்கா, அப்படியே வீக்லி டைம் ஃப்ரேம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹையோட லிக்விடிட்டியாக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இதை லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இதுக்கு மேலே, அதெல்லாம் 100 பண்ணிட்டு கீழே வந்துட்டுருக்கு. அண்ட் 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேர் வேல்யூ கேப்பையும் போட்டுருச்சு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது இன்வெஸ்ட் பண்ணால் தான் ப்ரைஸால் ஃபர்தராக மேலே போக முடியும். ஸோ பார்ப்போம் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணுங்க பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீக்லிருந்து ரிவர்ஸ் ஆகுது, எந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆனாலும் 4 hourல சொல்கிறேன், அது ரிவர்ஸ் ஆகி நல்லது ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்ததில் 4 hour டைம் ஃப்ரேம்லேயே நல்ல ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பிரிச்சிடலாம். இதை தாண்டினா தான் ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது வரும். என்ன லோயர் டைம் ஃப்ரேம் ஒரு 15 minutesக்கு போயிடலாம்னு வச்சுக்கோங்க. அப்போது இது அக்குமுலேஷன், இந்த ஹை அண்ட் லோங்கிறது அக்குமுலேஷன். இதுக்குள்ளே இருக்கும்போது தேர் வில் பி நோ டைரக்ஷன் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில். அப்போது இது அக்குமுலேஷன் மேனிப்புலேஷனாக இருக்கலாம். அவர் மேலே போச்சுன்னா இது வந்து மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு டைரெக்ஷனில். ஸோ இன் 15 minutes டைம் ஃப்ரேம் அப்போது அந்த ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது மாறும். அப்போது இப்போ நம்ம நிஃப்டி 1 hourல அக்குமுலேஷன் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ பிட்காயின் வந்து 15 minutes அக்குமுலேஷனில் இருக்குது. ஏதர் டைரெக்ஷனில் அது மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பொசிஷனில் ஓவரால் ட்ரெண்ட் நம்ம பொசிஷனில் பார்க்கும்போது இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகிற வரைக்கும் ப்ரைஸ் அங்கேருந்து பியரிஸாக ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நிலவரம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் மொத்தமும் இந்த சைனா மீட்டிங்க்கு அப்புறம் கொஞ்சம் பியரிஷாக கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆக போகுது, எப்படி க்ளோஸ் ஆக போகுது, அண்ட் அங்கே என்ன ரியாக்ஷன் வருதுங்கிறத பொறுத்து தான் உலகம் மொத்தத்துக்கும் நாளைக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த நியூஸை பற்றிலாம் நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணலாங்க. இப்போதைக்கு இதெல்லாம் ஸ்மார்ட் மணி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டை மட்டும் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில இன்சைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.